ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு 2 பசங்களுக்கு வந்து நம்ம காது குத்த போகிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விளாக் வீடியோ. இது பார்த்திங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பாருங்கள். செங்கல்பட்டில் இருக்கிற மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில், ஓகேவா. இது வந்து நம்ம வேன் பிடிச்சி போயிட்டுருந்தோம். நீங்கள் பஸ்ஸில் வரணும் அப்படின்னாலும் செங்கல்பட்டு வந்துட்டு நீங்கள் ஷேர் ஆட்டோ இருக்கும், 30 ருபீஸ். அங்கே வந்து நீங்கள் மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் சொன்னாலே நீங்கள் ஷேர் ஆட்டோவில் வந்து அங்கேயே இறங்கிடலாம். கோயில் பக்கத்துலேயே இறக்கிடுவாங்க. அதுமாதிரி ரிட்டன் வரும்போதும் உங்களுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆட்டோ வந்து ஷேர் ஆட்டோ, ஆனால் வெயிட் பண்ணி தான் ஏறணும். ஆளுங்க சேர்ந்த பிறகு தான் நம்ம வந்து ட்ராப் பண்ணுவாங்க, பிக்கப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஷேர் ஆட்டோங்கிறதுனால அவ்வளோ தூரத்துக்கு 30 ருபீஸுங்கிறது ஒர்த்து. அதை விட அதிகம்தான். அவ்வளோ இது சென்னையாக இருந்தால் நீங்கள் வந்து நிறையா கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த ஷேர் ஆட்டோ 30 ருபீஸ் தான். நான் அவ்வளோ நேரம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு 30 ருபீஸ் வந்து ரொம்பவே கம்மி காசு வந்து பார்த்திங்கன்னா, செங்கல்பட்டு டு கன்னியம்மன் கோயிலுக்கு. செங்கல்பட்டு பஸ் ஸ்டாப்பும் ரயில்வே ஸ்டேஷனுமே எதிர்த்தாப்புல உங்களுக்கு. அது ட்ரெயினில் கூட வரதா இருந்தால் கூட வந்து நீங்கள் வந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி போயிடலாம்.
சூப்பராக வந்து நம்ம வேனில் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே வந்து ஃபன் அன்லிமிட்டட் இல்லை ஃபுல்லாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால செம்மையாக என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம டேர்ன் பண்ணி பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து அதில் வந்து டேர்ன் பண்ணோம்னா மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில். இது வந்து காடு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிட்டி அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஒரு வில்லேஜு. பஸ் வசதி இதெல்லாம் ரொம்ப கிடையாது. டைமிங் தான் பஸ்ஸு. இங்கே வந்து இறங்கும் போது பார்த்திங்கன்னா தெரியும். அங்கே நீங்கள் கேட்ரிங் அரேஞ்ச் பண்ணணும், மண்டபம் அரேஞ்ச் பண்ணணும், அங்கேயே இருக்குது. நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து விசேஷ நாள் சண்டே அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ரஷ்ஷு. நாங்கள் போனது வந்து வெனஸ்டே அப்படிங்கிறதுனால கூட்டம் கம்மி. ஆனாலுமே அவ்வளோ பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. பூஜைகள் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆளுங்க வர வர வந்து அந்த பம்பைலாம் அடித்து பூஜை வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 11:30 அண்டு 6:30 வந்து நெய் இவங்களுக்கு வந்து நெய் அபிஷேகம் பண்ணுவாங்க சப்த கன்னிகளுக்கு. இங்கே இருக்கிறது மெயின் காட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சப்த கன்னியர்கள். 7 அங்கே பார்த்திங்கனாலே தெரியும். அது கண்ணெல்லாம் வந்து உங்களுக்கு மூடி தான் வச்சிட்ருப்பாங்க. அந்த ஸ்டாச்சுலேயோ ஃபோட்டோஸ்லேயோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். சப்த கன்னியர்களோட ஃபோட்டோஸில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கண் வந்து மூடி இருக்கும். அப்புறம் வந்து பூஜை நடக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே பம்பைலாம் அடிக்கும்போது அது உள்ளே வந்து அவங்க எல்லாமே வந்து ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களோட நம்பிக்கை. அதே மாதிரி ஈவினிங் 5 o'clock மேலே வந்து அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. நான் அவங்களுக்குள்ள ப்ரைவசி அவங்களுக்குள்ள டைம் அப்படிங்கிறதுனால சப்த கன்னியர்கள் வந்து குளிக்க வருவாங்க அப்படிங்கிற அந்த இது. அங்கே வந்து பக்கத்துலேயே ஒரு ஆறு இருந்திருக்கு. இப்போ வந்து தண்ணி இல்லை அதில். அந்த ஆறில் வந்து இவங்க வந்து குளிக்க வருவாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஐதீகம், பழைய வரலாறுகள். அதுலேருந்து நமக்கு வந்து இந்த ஒரு 5 o'clock ஆகும்போது எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்துச்சு. கடைகளுக்கு தேவையான பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள், அப்புறம் அம்மன் புடவைகள் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ஜூஸ்லேருந்து சாப்பாடு, டீ கடை எல்லாமே இருக்குது. ஆனால் என்னென்னா நமக்கு டக்கு டக்குன்னெலாம் எங்கேயும் போகணும் வரணும் அப்படின்னா நமக்கு முடியாது. இது வந்து ரொம்பவே உள்ளே இருக்குது. எது வேணும்னாலும் செங்கல்பட்டு வந்தால் தான் உங்களுக்கு மெயின் ரோடு. நம்ம அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா வளையல், நாட்டு வளையல்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து வளையல் போட்டுக்கிட்டோம். போனதும் ஒரு வாட்டி வந்து ப்ரேயர் பண்ணிட்டாங்க. உள்ளே போய் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொட்டை போட போயிட்டாங்க. மொட்டை போட்டுட்டு அடுத்து வந்து பொங்கலும் வச்சுட்டு இருக்காங்க. மொட்டை போடும்போது இந்த பக்கம் பொங்கல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் ரெண்டுமே வந்து பாத்திரம்லாம் அங்கேயே வாங்கி எல்லாமே பொருள்லாம் வாங்கி செஞ்சுட்டு இருந்தாங்க. அது ரெண்டும் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து திரும்ப அதெல்லாம் வந்து குளிச்சுட்டு மொட்டை போட்டு குளித்து முடிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு திரும்ப இதெல்லாம் வந்து மறுபடி சாமிக்கிட்ட வச்சுட்டு மறுபடியும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அகெயின் வந்து தான் காது குத்துறாங்க. காது குத்திட்டு அடுத்து வந்து சமைச்சு சாப்பிட்டு வந்தாச்சு. இதுதான் அன்றைக்கி நடந்தது. இதுக்கே வந்து நமக்கு ஒரு 4 அரவுண்டு மார்னிங் 8 o'clockலேருந்து ரிட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock ரிட்டன் நம்ம வந்து சென்னைக்கு வந்துட்டோம். அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து சுற்றி பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப வந்து கடைகள் இருக்குது. ஆனால் வந்து அன்றைக்கி நம்ம வெனஸ்டேங்கிறதுனால எல்லா கடையுமே பாதி கடை வந்து க்ளோஸில் இருந்துச்சு. இதே சண்டே இல்லை நியூ இயர்க்கு போயிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விசேஷ நாட்கள் அப்புறம் விடுமுறை நாட்களில் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா வந்து எல்லா கடையுமே ஓப்பன் இருந்திருக்கும். அவங்களுக்கு வியாபாரம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் இந்த வாழ்வாதாரத்தை இந்த இதில் கிடைக்கிற பொருளை வச்சு தான் பணத்தை வச்சு தான் அவங்க வந்து அந்த அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து டெய்லி லைஃப் வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்போ எல்லாமே கிடைக்கிது உங்களுக்கு. நீங்கள் பொங்கல் வைக்கணும் இல்லை அங்கே வந்து ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே அங்கேயே கிடைக்கும். அதுமாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க. இது எங்கள் பக்தர்கள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வெனஸ்டே அப்போ நேற்று தான் வந்திருப்பாங்க. ஆல்ரெடி நியூ இயர்க்கு வந்திருப்பாங்க. நிறைய பேர் வந்து விசேஷமான நாட்களில் வந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட டெய்லியுமே வந்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் வர வர அவங்க வந்து ப்ரேயர் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ப்ரேயருமே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே ஒன்ஸ் மறுபடியும் வந்து அந்த பம்பை இதெல்லாம் அடித்து சங்குலாம் ஊதி பட் அகெயின் அவங்க வந்து அந்த பூஜைகள் வந்து ஆரம்பிச்சிட்டே இருக்கிறாங்க. இன்னும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து உள்ளே வந்து போய்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு தேவை அந்த வேலைகள் வந்து இன்னும் வந்து முடியலை. இப்போவும் அந்த ஒர்க்கு வந்து கோயிலில் உள்ள பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ள ஒர்க்கு வந்து போய்கிட்டு தான் இருக்குது. இது சப்த கன்னியர்கள் கோயில் கன்னியம்மன் கோயில் அது அப்படி சொல்கிறாங்க. கன்னியம்மன் கோயில்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா இடமே இங்கே தான் வந்து அந்த ஆறுக்கு போகிற வழி இதெல்லாம்.
மெம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சேம் கலர் போட்டிருந்தாங்க. பேராக வந்து ஒரே கலரில் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து நெய்பர்ஸ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டிருந்தோம். அவங்க வந்து தனியாக தெரியுமாங்க. அவங்க ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அதே சேம் கலரில் தெரியும். காது குத்தும்போது பாருங்கள் குட்டி, ஐயோ பாவமாக இருந்துச்சு. முட்டை போடும்போதுமே செம்ம அழுகைவான், க்யூட்டாக இருப்பாள். இப்போ இயரிங் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டு 2 பேருமே, அக்கா தங்கச்சி. அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு வந்து மொட்டை மட்டும் போட்டாங்க. இந்த ஃபுல்லாகவே வந்து இந்த விழா வந்து செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்டு அடுத்தது வந்து கிளம்பிட்டோம். இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்களுக்கும் இந்த கோயில் பற்றி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் பாருங்கள். செங்கல்பட்டு கன்னியம்மன் கோயில், மணப்பாக்கம், ஓகேவா. இது வந்து திருக்கழுக்குன்றம் ஊராட்சின்னு நினைக்கிறேன். திருக்கழுக்குன்றம் ஊராட்சியில் வரும். நீங்கள் போய் கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி போய் பாருங்கள். உங்களோட வேண்டுதல்களை வந்து அங்கே போய் சமர்ப்பிங்க.